மட்டுமில்லாமல் தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் பாக்கிய நம்மோடு இணைந்திருக்க அவரோடு கேட்கலாம். சார் வணக்கம். இன்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் தனது கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் 3 மதிப்பெண்களை எடுத்த மாணவர்களுக்கு பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம்னால் அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாணவர்கள் தங்கள் பெற்றோருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான தனது உரையில் தெரிவித்திருக்கிறார். ஊழல்வாதிக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டாம், உண்மையானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் இந்த அறிவுரை வழங்கியிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒண்ணு மிக மிக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது, விஜய் அரசியல் களத்தில் குறிப்பதற்கு சில கால முன்பிலிருந்தே இப்போது வரையில் பெரும்பாலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரை சந்தித்து வருகிறார். அது மிகப்பெரிய விஷயம். மற்ற கட்சிக்காரங்களாம் தொடங்கினா வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்ட அதிக அக்கறை காட்டுவாங்க. விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய போதும் பிறகும் இப்போதும் அவர் மாணவர்களை டார்கெட் பண்ண, அதாவது தன்னுடைய அரசியல் பணிக்கு, தன்னுடைய லட்சியத்துக்கு அல்லது தன்னோட குறிக்கோள் பாதைக்கு இளைஞர்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் தொடங்கியிருக்காரு. அதனாலதான் முதல்ல ஞாபகம் இருக்கா, 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அம்பேத்கர் பெரியாரை பற்றி எல்லாம் பேசினார். இப்போது ஊழலுக்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்றாரு. இது ஒரு ஆரோக்கியமாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போது இளைஞர்களை டார்கெட் பண்ணி அவர்களை நல்வழிப்படுத்தி நல்ல திசைக்கு அழைத்து செல்வது வரவேற்கத்தக்கது. நான் அப்படிதான் நான் பாக்குறேன். இதனுடைய இந்த மாதிரி முயற்சிகளை நான் வரவேற்கிறேன். சார், தொடர்ந்து பெரியாருக்கு ஜாதி அடையாளம் பூசுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மதம் இனம் கடந்த ஒரு தலைவராகத்தான் பெரியார் இருக்கிறார். ஏனென்றால் தாவேகா கொள்கை தலைவரில் ஒன்றான பெரியாரை தற்பொழுது ஜாதி சாயம் பூசுகிறார்கள் என்றும் அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது உங்களுடைய கருத்து பதிவு பண்ணுங்க சார். இந்த அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் ஏதோ ஒரு கேள்வியில ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டதா ஒரு தகவல் பரபரப்பும் சர்ச்சையும் ஏற்படுத்தியது. இது போன்ற குழப்பங்களை தவிர்க்கணும். முதல்ல தலைவர்கள் எல்லா தலைவர்களுமே ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த ஜாதி சங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை தங்கள் ஐகானாக பயன்படுத்துவது என்பது ஆரோக்கியமற்ற போக்கு. எந்த தலைவருமே ஜாதிக்கு உட்பட்டவர்கள் அல்ல, அதுதான் வலியுறுத்தணும். ஒன்று. இரண்டாவது, ஜாதி பெயரை பட்டத்தை அவர்களே பிறந்த பிறகு அந்த பெயரை நாம சூட்டுவதற்கு ஏற்புடையதில்ல, அது நிராகரிக்கத்தக்கது. பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டிருக்கலாம். ஆனா அவர் ஒரு கட்டத்துல ஜாதி பட்டங்களை துறப்போம் அப்படின்னு பிரகடனப்படுத்தி தானும் தன்னுடைய சகாக்களும் அந்த பட்டத்தை துறக்க வைத்தார். அது மாதிரியான விஷயங்களை நம்ம இருக்கும்போது அவர்களே கைவிட்ட பிறகு நாம அதை சுட்டி காட்டுவதும் குறிப்பிடுவதும் ஏற்புடையதல்ல. இது கண்டிக்கத்தக்கது, வறுமையாக கண்டிக்கத்தக்கது. அதே சமயத்துல ஜாதி பெயர் கூடாதா அப்படின்னா, ஜாதி பெயர் உண்டா இல்லையா இல்ல. இப்ப ஜிடி நாயுடு அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும், ஜிடினா யாருக்கும் தெரியாது. அது மாதிரி சில இதெல்லாம் ஒரு பழக்கப்பட்ட பெயராகிவிட்டு அது ஜாதி அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் ஈவேரா பெரியார் அவர்களை ஜாதி பெயரோடு குறிப்பிடுவது மிக 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 கண்டிக்கத்தக்கது. இது போன்ற விஷயங்கள்ல விஜயனுடைய நிலைப்பாடு வரவேற்கிறேன். சார், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கா நன்றி சார்.